ஷாலோம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்றதுல நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் சதா காலமும் அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது எவ்வளோ நன்மைகள், எவ்வளோ பாதுகாப்புகள் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை நான் சொல்ல போகிறேன். கர்த்தருடைய நிழலுக்கு கீழே ஒரு மனுஷன் இருந்தால், எப்போதெல்லாம் கர்த்தருடைய நிழலுக்கு கீழே எல்லாருமே இருக்கிறோம் என்று அந்த எண்ணத்துக்குள்ளே இருந்தால் எவ்வளவு பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது என்று நிறைய பேர்த்துக்கு தெரியல. சதா காலமும் அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது நமக்கு பாதுகாப்பு உண்டு பிரியமானவர்களே. நமக்கு விடுதலை கிடைக்கும், நமக்கு சுகம் கிடைக்கும், நமக்கு அற்புதம் உண்டு. அது மாத்திரம் இல்லை, நிறைய ஆபத்தில் இருந்து நம்ம காப்பாற்றப்படுவோம். நமக்கு இளைப்பாறுதல் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏசப்பா. நம்மளுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பாரு. வெற்றி இல்லை நம்ம வாழ்க்கையில் வெற்றி இல்லைன்னு சொல்கிறோமே, வெற்றி அதில் தான் இருக்கிறது. ஏன்னா சதா காலமும் நம்மோடு கூட இருக்கிற தேவனை நம்ம அந்த உணர்வுக்குள்ளே, அந்த சிந்தைக்குள்ளே, நம்மளுடைய எண்ணத்துக்குள்ளே, நம்மளோட வாழ்க்கைக்குள்ளே நினைப்போம் என்றால் நிச்சயமாகவே அவர் நம்ம கூட இருக்கிறத நம்ம உணர்ந்து கொண்டே இருக்க முடியும். ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையில் பயங்கள் நீங்கும். அடிக்கடி வருகிற திகில், சில பேர் பாருங்கள், எதுக்கெடுத்தாலும் பயப்படுவாங்க, எதுக்கெடுத்தாலும் திகில், எதை நினைச்சாலும் ஒரு பயம் உண்டாகும். அதை நினைச்சாலுமே ஏதோ ஒரு ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்களுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. சங்கீதம் 61:4 சொல்லுது, நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். சொல்லுங்க பிரியமானவர்களே, நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். எந்த மனுஷன் அவருடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்கி இருந்தானா அவனுக்கு எல்லா ஏரியால இருந்து, எல்லா இடத்துல இருந்து நமக்கு வெற்றி, பாதுகாப்பு, சுகம், இளைப்பாறுதல், செழிப்பு இதெல்லாம் அவர்கிட்ட இருந்து கிடைக்கும். இந்த ரகசியம் நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்குது. ஏசு என் கூட இருக்கிறாரு, அந்த உணர்வு கூட இல்லாமல் ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். சதா காலமும் அவருடைய சமூகத்தில் தங்குவேன் அப்படின்னு சொல்லுங்க. நான் எப்பெல்லாம் உங்களுக்கு என்ன வருதோ அவருடைய சமூகத்தை நோக்கி சொல்லுங்க, அப்பா சதா காலமும் நான் உம்முடைய கூடாரத்தில் தங்குவேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொல்லும் போதே அவருடைய கூடாரத்தில், அவருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறோன்னு அந்த உணர்வே வந்துடும் நம்மளுக்கு. இப்படி நம்ம சொல்லாதனால தான் நம்மளுடைய எண்ணங்கள் சிதறடிக்கப்படுகிறது, நம்மளுடைய எண்ணங்கள் தூரமாக இருக்கிறது. அவர் இன்னமும் தூரத்தில் இருக்கிறாரு என்ற அந்த நினைவு நமக்கு வருது. நம்மளுடைய காரியங்களை பார்க்க மாட்டாரு, நம்மளுடைய தேவைகளை சந்திக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் ஒரு சில பேத்துக்கு வரும். ஆனால் சதா காலமும் உம்முடைய கூடாரத்தில் தங்குவேன் என்ற அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது மெய்யாகவே தேவன் நம்ம கூட இருக்கிறார், அவருடைய செட்டைகளின் கீழே பாதுகாப்பு நமக்குள்ளே இருக்கிறது என்று நாம் ஒவ்வொரு நிமிடமும் அறிய முடியும் பிரியமானவர்களே. ஆமென். அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது எந்த ஆபத்தும் நம்மளுக்கு வராது. ஏன்னா அவர் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார் என்று அந்த உணர்வுக்குள்ளே இருக்கிறோம். நம்மளை பாதுகாக்கிறாரு. சொல்லுங்க, அவர் உம்முடைய நிழலில் தான்ப்பா நான் வாழணும்னு சொல்லுங்க. உம்முடைய நிழலில் வாழும் போது, ஏன்னா அவர் நிழலாய் நமக்கு இருக்கிறாரு. அவருடைய நிழலுக்கில் இருக்கும் போது தேவன் நம்ம கூடவே இருக்கிறத நாம் அறிய முடியும். அவர் நம்ம கூட இருந்து செய்கிற காரியத்துக்கு ஜெயம் உண்டாகும். ஆமென். அவருடைய உணர்வில் வாழ்கிறோன்னு சொல்லுங்க. அவருடைய சமூகத்தில் இருக்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? அவரோட நினைவில் வாழ்கிறோம், அவருடைய உணர்வில் வாழ்கிறோம், அவருடைய உன்னதமானுடைய மறைவுக்குள்ளே இருக்கிறோம். ஆமென். அது மட்டும் இல்லை, அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது என்ன சொல்லும்போது, ஏன்னா எப்போதும் நீங்கள் நினச்சிக்கோங்க, அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்றால் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்கிறது. அவருடைய சமூகத்தில் ஜெயம் உண்டு பிரியமானவர்களே. அவருடைய சமூகத்தில் நமக்கு விடுதலை உண்டு, இளைப்பாறுதல் உண்டு. யாரெல்லாம் அந்த எண்ணம் இல்லாமல் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்ற உணர்வு இல்லாமல் நம்ம இருக்கிறோமோ
தயவு செய்து கர்த்தருடைய சமூகத்தில் மறுபடியுமாக அப்பா உம்முடைய சமூகம் என் கூட இருக்கிறதுக்காக நன்றி என்று சொல்லுவோமாக. உம்முடைய சமூகத்தில் சதா காலமும் இருப்பேன் என்று சொல்லுங்கள். சதா காலமும் எப்போதும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம்ப்பா, நாங்கள் இருக்கணும்னு சொல்லுங்கள். அந்த வார்த்தையை சொல்லும் போதே அந்த தேவனுடைய பிரசன்னம் நம்மளை மூடுகிறது, அவருடைய பாதுகாப்பு நம்ம மேலே வருகிறது. ஆமென். அது மட்டும் இல்லை, நம்ம இடறி விடவே மாட்டோம் பிரியமானவர்களே, நம்ம தடுமாறவே மாட்டோம். ஏன்னா அவருடைய சமூகம் முன்பாக செல்லுகிறது, எல்லா பாதுகாப்பும் நம்ம கூட இருக்கிறது. நம்மளை சுற்றி தூதர்கள் தேவன் கொடுக்குறாரு, நம்மளை பாதுகாக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய எண்ணத்தில் நம்ம வாழுவோமா? அவருடைய சமூகத்தில், அவருடைய கூடாரத்தில் தங்கி இருக்கிறேன் என்ற உணர்வில் வாழ்வோமா? அவருடைய செட்டைகள் மறையில வந்து அடைவேன் என்று தாவீது சொல்கிறான். அவருடைய செட்டைகளின் கீழே ஒரு மனுஷன் இருந்தால் செட்டைகளின் கீழே பாதுகாப்பு இருக்குது பிரியமானவர்களே. அவருடைய செட்டைகளின் கீழே நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்குது. எல்லா ஆபத்தில் இருந்து தேவன் நம்மளை பாதுகாக்கிற தகப்பனாக இருக்கிறார். நினச்சிக்காதீங்க நம்மளை யாரும் பாதுகாக்க மாட்டாங்க, நிறைய ஆபத்துகள் வருகிறது. இன்றைக்கி ஒரு சில நேரத்தில் இன்றைக்கி எழுந்த உடனே நீங்கள் நினைக்கக்கூடாது இன்றைக்கி என்ன ஆகுமோ, இன்றைக்கி என் வாழ்க்கை எப்படி போகுமோ, என்ன மாதிரி முடியுமோ, எந்த ஆபத்து வருமோ அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனுஷன் இருந்தானா, தேவனுடைய சமூகம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அவருடைய பாதுகாப்பு நம்ம மேலே எப்பொழுதும் இருக்கும் பிரியமானவர்களே. தேவன் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறார். அவருடைய சமூகத்தை நாடி தேடி ஓடுங்க. எப்பொழுதும் என்றென்றைக்கும் அவருடைய சமூகத்தில் இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டே இருங்க. ஆமென். மே காட் பிளஸ் யூ. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தாவே, இந்த நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சதா காலமும் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிற தகப்பன், சதா காலமும் உடைய சமூகத்தில் ஆண்டவரே கர்த்தாவே நான் தங்குவேன் என்று இன்றைக்கி நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும்போது மெய்யாகவே சதா காலமும் தேவன் நம்மோடு கூட இருக்கிற தகப்பன். ஆமென். அவருடைய செட்டையின் மறைவிலே தேவன் நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறார் பிரியமானவர்களே. இன்றைக்கும் கூட யாரெல்லாம் அவருடைய சமூகத்தில் பாதுகாக்கப்படுகிறார்களோ, தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறார்களோ, தேவனுடைய பாதுகாப்பு அவர்கள் மேல் வரட்டும், தேவனுடைய இளைப்பாறுதல் அவங்களுக்குள்ளே வரட்டும், தேவனுடைய சுகம் வரட்டும், தேவனுடைய விடுதலை வரட்டும், தேவனுடைய செழிப்பு தேவனுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் தேவன் நமக்கு கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறார். நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, தேவ கிருபையினால் வழி நடத்துங்க. அவருடைய சமூகத்தில் எங்களுக்கு எப்போதும் ஆண்டவரை இளைப்பாறுதல் கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறீர் ராஜா. உம்முடைய சமூகத்தில் பாதுகாப்பை இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆமேன் சொல்லுங்க. தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் பாதுகாப்பை பெற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் செழிப்பை பெற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் எல்லா பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் வெற்றியை பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. எப்போதெல்லாம் இப்படி நீங்கள் சொல்லும் போது, அறிக்கை பண்ணும்போது மெய்யாகவே தேவன் அவர் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார் என்ற உணர்வுக்குள்ள வாழ முடியும். ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தை நாடுவோமாக. அவருடைய சமூகத்தை தேடி போங்க. அவருடைய சமூகத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோமாக. ஆமேன். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.